வழக்கம் போலவே சாயங்காலம் தேவதையும் அவங்க நண்பர்களும் அவங்க வழக்கமான விளையாட்ட விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஏ அச்சு, எனக்கு ரொம்ப கோவமா வருது. நீ இந்த விளையாட்டுல ரொம்ப சீட்டிங் பண்ற. என்ன சீட்டிங்கா? அதுவும் நானா? இல்லவே இல்ல. அட, நீங்க சண்டை போடுறத நிறுத்துறீங்களா? வாங்க முதல்ல இருந்து மறுபடியும் விளையாடலாம். நான் தான் எண்ணுவேன். சரி, 1 2 3 4 5 6. கையில இருந்தது தண்ணி. தண்ணினா செடிக்கு ஊத்துனு. செடி கொடுத்தது பூவை. பூவை நான் அம்மாவுக்கு கொடுத்தேன். அம்மா சாப்பாடு கொடுத்தாங்க. நான் அத நாய்க்கு கொடுத்தேன். நாய் என்ன கடிச்சிருச்சு. பாவ் பாவ் பாவ். கொஞ்சத்தையும் அவுட். அது எப்படி? நீ போய் சொல்ற. நான் இத ஒத்துக்க மாட்டேன். என்னால இத கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருங்க, நான் அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடுறேன். வந்தது யாரு, கொடுத்தது யாரு? அம்மா கொடுத்த பழம், அதை சாப்பிடுறான் இவன். ஹே, நிறுத்துங்க. அந்த பறவை கூட நம்மள பார்த்து சிரிக்கும். பசங்களோட விளையாட்டையும் சண்டையையும் பழைய மரத்துல உட்கார்ந்துட்டு இருந்த பறவை பார்த்துக்கிட்டு இருந்தது. இந்த பசங்கெல்லாம் எவ்வளவு குறும்புக்காரங்களா இருக்காங்க. இவங்க சண்டைய பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குழந்தைங்களா, நீங்களும் வளர்ந்ததுக்கு அப்புறம் சண்டை போட்டுக்கிட்டா மறுபடியும் ஒன்னா விடணும். நானும் அதை பார்த்து சந்தோஷப்படுவேன். கொஞ்சம் தான் சீட் பண்ணிட்டா. அட விடு. கேம்ல நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக தானே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. எனக்கு உன்னோட எல்லா திட்டங்களும் நல்லா தெரியும். நான் போய் சொல்லி உங்க எல்லாரும் ஜெயிச்சு என்ன பண்ண போறேன்? அதுல எனக்கு என்ன கிடைக்க போகுது? முதல்ல நீங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிங்க. நீங்க சாப்பிடலனா எனக்கே கொடுத்துடுங்க. ஹே, நீ தானே இதை எடுத்துட்டு வந்து கொடுத்த. இப்ப நீயே இதை திரும்ப கேக்குற. அப்ப ஒரு வேட்டைக்காரன் அந்த மாங்காய் மரத்தை நோக்கி வந்துகிட்டு இருந்தான். அவன் ரொம்ப கவனமா அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருந்தான். இந்த இடம் பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கே. இங்க நிறைய பறவைங்க கிடைக்கும். ஏதோ வித்தியாசமான பறவை தெரியுது. கண்டிப்பா இதை பிடிக்கணும். இதுதான் சரியான சந்தர்ப்பம். பறவைங்களோட கவனம் இப்போ அந்த குழந்தைங்க மேலதான் இருக்கு. கிடைச்சிருச்சு. அட, அங்க பாருங்க, ஒரு வேட்டைக்காரன். அச்சச்சோ. அட ஓடுங்க. பாவம், அந்த பறவையோட குட்டிங்க அந்த மரத்துல தனியா இருக்கு. அதுங்களை யாரு பாத்துப்பா? நம்மளாவது காப்பாத்தி இருக்கலாம். அச்சச்சோ, இப்ப அந்த பறவையோட குட்டிங்க என்ன ஆகும்? அந்த குட்டி பறவைங்களை நாம காப்பாத்தலாம். ஆமா தேவோ, அந்த குட்டி பறவைங்களை நாம நல்லா பாத்துக்கலாம். இப்படி தேவுவும் அவங்க நண்பர்களும் பறவையோட குட்டிகளை பாத்துக்கலான்னு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் பசங்க தினமும் அதுக்கு உணவு கொடுத்தாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பறவை எல்லாம் வளர்ந்துருச்சு, பறக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க எங்கேயாவது தூரமா போயிடுங்க. நீங்க இங்கே இருந்தா அந்த வேட்டைக்காரன் உங்களையும் பிடிச்சிருவான். ரொம்ப தூரத்துல ஒரு பெரிய காடு இருக்கு. அங்க உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. நீங்க அங்க போயிடுங்க. தேவதையும் அவங்க நண்பர்களும் அந்த குட்டி பறவைங்க சிறகடிச்சு பறக்கிறத சந்தோஷமா பார்த்து ரசிச்சாங்க.